next we are going to discuss about DC transient and steady state analysis. What is the purpose of this chapter? எதுக்காக நாம இத பத்தி டிஸ்கஸ் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த DC transient and steady state analysisல ஜெனரலா நம்ம DC circuitsல யாரை கன்சிடர் பண்ணுவோம்? We are considering only resistors. நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி DC theorems அதுக்கு முன்னாடி நாம பார்த்த basic circuits at all points, right? எல்லா இடத்துலயுமே நான் யாரை வச்சு சர்க்யூட் வந்து சால்வ் பண்ணிருப்பேன் அப்படினா only resistors. Okay, fine. அப்ப நம்ம ஏன் வந்து இண்டக்டரையும் ரெசிஸ்டரையும் கன்சிடர் பண்ணல? சாரி, இண்டக்டரையும் கெபாசிட்டியும் நம்ம ஏன் கன்சிடர் பண்ணல? இண்டக்டரையும் கெபாசிட்டியும் கன்சிடர் பண்ணா என்ன நடக்கும் அப்படிங்கறதுதான் இந்த DC transient and steady state analysisல பார்க்க போறோம். So let us see. So before connecting the inductor and the capacitors with the DC supply, first we have to think what kind of DC supplies that we are going to give in this circuit, right? So அதுக்கு முன்னாடி நம்ம first என்ன தெரியணும் அப்படினா we need to talk about the type of switches that we are using in DC transient, right? So usually switches அப்படினா இப்ப நீங்க சர்க்யூட் அப்சர்வ் பண்ணீங்கன்னா தெரியும். சர்க்யூட்ல என்ன மாதிரி கொடுத்திருப்பாங்கன்னா கேஸ் நம்பர் 1 क्वेश्चंஸ்ல வந்து இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்ல switches இருக்கும். So இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்ல இருந்தா normally there is a switch, right? Initially this switch position is opened. Now ஏரோ மார்க் வந்து இந்த மாதிரி இண்டிகேட் பண்ணிருக்காங்க. See, downwardல இப்படி இண்டிகேட் பண்ணிருந்தாங்க அப்படினா we are going to close this switch. அதுக்கு அக்ராஸா பக்கத்துலயே வந்து ஒரு டைமையும் ரெப்ரசன்ட் பண்ணிருப்பாங்க. Like t = 0, t = 0 plus. அப்படினா மீனிங் என்ன அப்படினா we are going to close this switch at t = 0 plus. Similarly, when I am talking about same kind of switch, whereas the arrow mark has been reversed, opposite direction la represent பண்ணிருக்காங்க. அப்படினா மீனிங் என்ன அப்படினா this switch is going to be open, right, at t = 0 or something, or t = 1 2 3 அவங்க என்ன டைம் கொடுக்கறாங்களோ அந்த டைம்ல இந்த மாதிரி வந்தா they are opening the switch, இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணினானா they are going to close the switch. Clear? So that is basic switch. இதே மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது sometimes we can also find some hidden switches. அது என்ன hidden switch அப்படினா instead of using this kind of switches, இந்த மாதிரி switches பண்றதுக்கு பதிலா என்ன பண்ணிருப்பாங்க அப்படினா சிக்னலையே ஒரு hidden switch வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. அப்படினா என்ன சொல்ல வர அப்படினா நீங்க ஸ்டெப் சிக்னலை பத்தி படிச்சிருப்பீங்க, ரைட்? ஸ்டெப் அப்படிங்கிறது u of t. நீங்க நான் ஒரு ஸ்டெப் சிக்னல் கொடுத்திருக்கேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா there is a signal, right? ஆக்சுவலா என்ன பண்ணிருப்பாங்க அப்படினா சப்ளை சைடுல இருந்து டைரக்ட்டா அப்படியே இந்த மாதிரி ஒரு சிக்னல் கொடுத்திருப்பாங்க, like 10 into u of t. அப்படினா மீனிங் என்ன அப்படினா u of t அப்படிங்கிறது ஒரு ஸ்டெப் சிக்னல். It is going from 0 to infinity. அந்த சிக்னல் வந்து 0 ல இருந்து infinity வரைக்கும் தான் எக்ஸிஸ்ட் ஆகும், ரைட்? அப்படினா மீனிங் என்ன அப்படினா while going from minus infinity to plus infinity, இந்த டைம் பீரியட்ல நம்ம u of t டிஃபைன் பண்ணோம் அப்படினா it will exist only where your duration will become 0 to infinity and its value is going to be 0 in between minus infinity to 0, right? அப்போ ஒரு சிக்னல்ல ஒரு சர்க்யூட்ல ஸ்விட்சே இல்லாம சப்ளை சைடுல 10 into u of t இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க. அதோட மீனிங் என்ன அப்படினா இந்த சிக்னலை நம்ம இப்படி வரையலாம். லைக் இந்த சிக்னலோட வேல்யூ from minus infinity to 0, it is 0, right? So that is from minus infinity to 0, signalோட value is 0. It won't be appear. அப்படினா மீனிங் என்ன அப்படினா இந்த சிக்னல் ஒரு ஸ்விட்ச் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படினா இது எப்படி ரீட் ட்ரா பண்ணனும் அப்படினா see, there is a switch. Clear? அதோட சப்ளை வந்து 10 voltage இருக்கா plus minus. So we are going to close the switch. இந்த சர்க்யூட்ல இந்த சப்ளை வந்து எப்ப கனெக்ட் ஆகும் அப்படினா exactly at t = 0. Clear? Are you getting me? So 10 into u of t அப்படின ஒரு சிக்னல் கொடுத்திருக்காங்க. It might be voltage source or current source, whatever it is. அப்படி கொடுத்திருந்தாங்க அப்படினா you have to assume இந்த சப்ளை வந்து எப்ப சர்க்யூட்ல கனெக்ட் ஆகும் அப்படினா exactly from t = 0 onwards you can see, you can consider this value 10 அப்படிங்கறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். Suppose இதே கேஸ்ல a into u of minus t கொடுத்திருந்தாங்க. u of minus t அப்படிங்கிறது ஒரு ஸ்டெப் சிக்னல் தான். இதோட வேல்யூ வந்து एक्चुअली 1. So 1 into a அப்படிங்கிறது a. It is going from minus infinity to 0. இந்த வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். Whereas its value is going to be 0 from 0 to infinity. அப்படினா மீனிங் என்ன அப்படினா சர்க்யூட்ல இப்போ அதே மாதிரி ஒரு சிக்னல் நீங்க கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு DC சப்ளை -10 into u of minus t அப்படி கொடுத்திருந்தாங்க. அதோட மீனிங் என்ன அப்படினா இந்த சிக்னல் இருக்கு இல்லையா, இது வந்து சர்க்யூட்ல க்ளோஸ் ஆயிருக்கு, ரைட்? அப்ப என்ன ஆகும் அப்படினா எக்ஸாக்ட்லி at t = 0, at t = 0 இந்த சிக்னல் வந்து என்ன ஆகும்னா டிஸ்கனெக்ட் ஆக போகுது அப்படி அர்த்தம். Getting me? So first அப்ப 10 into u of t அப்படிங்கிறது ஒரு hidden switch. So இந்த மாதிரி switch கொடுக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க நாமளே கன்சிடர் பண்ணிக்கணும். So this signal is going to be exist from 0 to infinity. So this signal is going to be exist up to 0. After 0 it is going to be open circuited. Clear? So these are all the two type of switches that we are going to effectively use in case of transient analysis. So in the next lecture we will see the beauty of RL circuit, right? Okay, contents எல்லாம் clear இருந்தது அப்படினா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க friends எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. So thanks for watching our videos. Thank you all.